Very happy evening, friends. Good evening to one and all present over here. இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்கும் ஈவினிங் குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இங்க நிறைய சார்ட்ஸ் தெரியற மாதிரி இருக்கா? ஸோ இந்த சார்ட்ஸ் எல்லாம் என்ன? ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு எழுதியிருக்கேன் மேம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. கண்டிப்பா இன்னையோடைய டாபிக்ல வந்து நம்ம இந்த ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸை பார்க்க போறோம். For that, as usual, we'll start up with a motivational story for the day. Okay? The story of two pots. அப்படி என்ன இந்த ரெண்டு பானைகள்ல வந்து ரொம்ப வினோதமானது, என்ன வித்தியாசமானது? இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது? பை லுக்கிங் அட் திஸ் பிக்சர் we get to know that we see that one pot is full of water and other pot is empty. இல்லையா? ஒரு பானையில வந்து நீர் நிரம்பி இருக்கு, இன்னொன்னு வந்து ஒண்ணுமே இல்லை, காலியா இருக்கு. அது வந்து நிரம்பி இருக்கிறது வந்து சிரிச்சுன்னு இருக்கு, காலியா இருக்கிறது வந்து ஒரு சோக முகத்தோட இருக்கு. இதுல என்னாச்சு? இந்த சோகமா இருக்கிற இந்த பானையை பார்த்தோம்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. Looks like it is having some hole in it. Maybe that is the reason it is not able to fetch water. That's the reason it is not able to fetch water. So there was a farmer. He had two pots. Like you see in this picture, he carries these pots on his shoulder. இடது பக்கத்துல இந்த ஓட்டை இருக்கிற பானையும், வலது பக்கத்துல இந்த ஓட்டை இல்லாத பானை. ஆனா அவர் ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட தான் பானை வந்து ஓட்டையா இருக்குங்கிறது தெரியுமே. ஆனா ஏன் அவர் வச்சிருந்தாருங்கிறதுதான் இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுப்போம். So every time he used to carry these two pots on his shoulder, what he used to do, he used to fetch some water from the nearby river. இந்த நீரை நிரப்பினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பானை வந்து எந்த பானையில வந்து ஓட்டை இருக்கோ அது அப்படியே வழி முழுக்க நீர் சொட்டினே வருமா. எந்த பானையில வந்து நீர் நிரம்பி இருக்கோ அது அப்படியே இருக்கும். He has tied he has been holding it firmly and it is on his right hand side of his shoulder. The pot which is with this hole in it is on his left hand side. இடது பக்கத்துல இருக்கு. பார்த்தோம்னா இடது பக்கத்துல வந்து நிறைய செடிகள் இருக்கிறதெல்லாம் தெரியுது. ஸோ இவர் என்ன பண்றாரு, இடது பக்கத்துல அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்துற மாதிரியே இந்த ஓட்டை இருக்கிற பானையில இருந்து தான் தண்ணி விடுறது. ஸோ ஆஃப்டர் ஹி டேக்ஸ் தீஸ் டூ பாட்ஸ் ஹோம், the pot that has a hole tells to its master. அவருடைய அந்த மாஸ்டருக்கு சொல்றதுதான், ஐயா நீங்க ஏன் என்ன வச்சுருக்கீங்க? அதுல வேற ஏன் அனாவசியமா நீங்க நீர் நிரப்பி உங்களுடைய நேரத்தை வீணாக்குறீங்க? என்னை வந்து நீங்க தூக்கி போட்டுருங்க. நான் உங்களுக்கு எந்த விதத்திலயும் உங்களுக்கு நல்லது பண்ண போறது இல்ல. ஐம் நாட் ஆஃப் எனி யூஸ் டு யூ. While coming on the way itself, all the water gets spilled. But the other pot which is filled with water is of only use to you. அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கறது. அதுதான் வந்து நீர் வந்து வழியாம பாத்துக்கிறது. நான் என்ன விதத்துல உங்களுக்கு பிரயோஜனம்? நீங்க தினைக்குமே என்னை வந்து ரொப்பி கொண்டு வரீங்க. நான் வேற வழி நிறைய வழிஞ்சிட்டு வரேன், நீங்க வேற கஷ்டப்பட்டுட்டு வேற தூக்குறீங்க, பானை நிறைய தண்ணிய ரொப்புறீங்க. இதனால உங்களுக்கு என்ன யூஸ்? நீங்க என்னை தூக்கி போட்டு உடைச்சிருங்க, நான் உங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு இது வந்து ரொம்ப சோகமா சொல்லித்தான். என்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது, நான் உங்களுக்கு தேவையே கிடையாது, எதுக்கு நீங்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அது கேட்டுதான். அதுக்கு அவர் சொன்னாராம், நீ தேவையே இல்லாத யூஸ்லெஸ்ன்னு ஒண்ணு நீயே சொல்லிக்கிற. ஹவு டு யூ சே தட் யூ ஆர் யூஸ்லெஸ்? ஐ நெவர் தாட் அபவுட் இட். எனக்கு அந்த மாதிரி தோணுனதே கிடையாது. நீ ஒண்ணு கவனிச்சியா? நான் எப்போதும் அந்த தண்ணிய இந்த உன்னோட உள்ள பானையில அந்த நிரப்பறத, இந்த ஓட்டை இருக்கக்கூடிய பானையை இடது பக்கத்துலயும் இதை வந்து வலது பக்கத்துல நீர் நிரம்பி இருக்கிறது வலது பக்கத்துலயும் வைப்பேன். ஏன் தெரியுமா? இந்த வலது பக்கத்துல இருக்கக்கூடிய பானை இடது பக்கம் ஏன் வைக்க மாட்டேன்னு நீ என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கியா? இல்ல. ஏன் தெரியுமா? நீ வந்து அந்த வழி நீள இருக்கக்கூடிய இந்த செடிகள் பூக்கள்லாம் பூத்து குலுங்குறது பாத்தியா? அதுக்கு எல்லாமே வந்து நீ நீர் கொடுத்துட்டு வர. You been watering the plant that is on the way, whereas the water that is being filled up in the pot, it's on the right hand side. Whereas you have been providing water to all the plants that has been grown all the way. ஸோ நீ எவ்வளோ பெரிய ஒரு உதவி பண்ணிருக்க, அந்த செடிகளுக்கு வந்து நீர் கொடுக்குற, நீ எப்படி நீயே உபயோகமா இல்லாததுன்னு நீயே சொல்லிக்கிற? இந்த பானை கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அந்த ஓட்டை இருந்தாலும் அந்த பானையை நம்ம தூக்கி போடக்கூடாது, வச்சுக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோமா?
கண்டிப்பா இல்ல. இட் ஹாஸ் அன் இன்னர் மீனிங். அதுல என்ன ஒரு உள்ள அர்த்தம் அடங்கி இருக்குன்னா, சில நேரங்கள்ல நம்ம நாமளே ஒப்பிடுவோம் மத்தவங்களோட, நம்மளுடைய நண்பர்கள்ட்ட ஒப்பிடுவோம், இல்லாட்டி நம்மளுடைய சகோதர சகோதரியோட ஒப்பிடுவோம். அப்ப அவன் வந்து நிறைய மார்க் வாங்குறான், அவன் வந்து நிறைய உதவி செய்யறான், அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு தான் பிடிக்கும், என் நண்பர் தான் பெஸ்ட்னு எல்லாருமே கிளாஸ்ல சொல்றாங்க, அவனை தான் புகழ்ந்து பேசுறாங்க, இதனால ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு நமக்கு நாமளே தாழ்த்தி பேசிப்போம். We always feel low about ourselves, but that is not the case. Each one of us have been provided with so many talents and knowledge. So how we make use of it, அதை வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்துறோங்கிறது தான் இருக்கு. என்கிட்ட ஒண்ணு இருக்கும், உங்கள்கிட்ட ஒண்ணு இருக்காது. நான் நல்லா வரைவேன், நீங்க சூப்பரா பாடுவீங்க, அதுக்காக எனக்கு பாட்டு வராதுன்னு ஆயிடுது. எனக்கு என்ன வருமோ நான் அதை வந்து அந்த திறனை வளர்த்துக்கலாம் இல்லையா? ஸோ ஈச் ஆஃப் அஸ் ஆர் having different talents. Each one of us are different. When we look at good in everyone, our life becomes interesting. அதுலயுமே இந்த நல்ல விஷயங்களையே நம்ம மத்தவங்கள்ட்ட வந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சோம்னா, our life becomes interesting rather than finding faults in every one of us that we are surrounded with. Instead, if we find one positive thing in person, that is whom we are accompanied with, definitely they'll also feel happy. We'll also feel positive of ourselves. Yes, with that good note, the good moral, we'll start today's session. So as you have seen on the board, I'm having two charts with me. One chart stating that it is a prefix. இது நம்மளுடைய vocabulary sectionல கொடுத்திருக்காங்க. Prefixனா என்ன? ஒரு வார்த்தைக்கு முன்னாடி எழுதக்கூடிய சில எழுத்துக்கள், which wherein it adds in a different meaning. Yes, at times it becomes opposite word. Most of the words it becomes as opposite. எல்லா வார்த்தைகளுமே நேர் எதிர்ப்புற வார்த்தைகளா மாறுமானா கிடையாது. அநேகமான வார்த்தைகள் அது மாறும். அந்த எழுத்துக்கள் வந்து ஏன் சேர்க்கப்படுது, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கான அர்த்தம் என்ன, இல்ல, கிடையாது, இல்லாட்டி குறைவானது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்தும். ஸோ prefix, what is this prefix? Prefix is placed at the beginning of a root word. Prefix is placed at the root of the, I'm sorry, it is placed at the beginning of the root word. Right? எந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம சில எழுத்துக்களை எழுத போறோம், இல்லாட்டி எந்த வார்த்தைக்கு அப்புறம் நம்ம எழுத போறோம், இந்த வார்த்தையை தான் நம்ம ரூட் வேர்டுன்னு சொல்றோம். சரியா? இதுக்கு வந்து வேற ஒரு பேருக்கு பேஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து வேற என்னன்னு சொல்லலாம்? பேஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். Root word or the base word or the actual word that they have given, for which we are writing few letters before it. That is called as prefix. முன்னாடி வந்ததுன்னா prefix, இந்த வார்த்தைக்கு அப்புறம் நம்ம எழுதுறோம்னா அதை சஃபிக்ஸ்னு சொல்றோம். கம்ஃபர்ட், இந்த கம்ஃபர்ட்ங்கிற வார்த்தைக்கு என்னால ப்ரீஃபிக்ஸும் எழுத முடியும், சஃபிக்ஸும் எழுத முடியும். ஓகேயா? உங்க யாருக்காச்சும் பதில் தெரிந்தா நீங்க சொல்லலாம். If at all you are knowing the prefix that we can add to this word comfort. So what do we call this word comfort as? We call this as root word or the base word. இதெல்லாம் நம்ம root wordனு சொல்றோம், இல்லாட்டி base wordனு அழைக்கிறோம். இந்த கம்ஃபர்ட்டுக்கு முன்னாடி discomfort அப்படின்னு சொல்லலாமா? இதுக்கப்புறம் என்னால எழுத்துக்கள் சேர்க்க முடியுமா? அதை என்னால சேர்க்க முடியும். அதை நான் சஃபிக்ஸுங்கிறேன். அதுக்கான ஒரு பொருத்தமான வார்த்தை ஏபிள், கம்ஃபர்டபிள். இது மாதிரி நம்ம நிறைய வார்த்தைகள் பார்த்திருக்கோம் இல்லையா? ஹாப்பி, ஒருவேளை பிளே அப்படின்னு இருக்குன்னா நாங்க என்ன பண்ணலாம்? இதுக்கு நான் சூட்டபிள் ப்ரீஃபிக்ஸ் ஆட் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி சேர்க்கிறேன். வேற the meaning itself totally changed. அர்த்தமே வந்து மொத்தமா மாறி போயிடுது இல்லையா? இங்க பார்த்தோம்னா நான் சந்தோஷமா இருக்கேன், நான் வந்து சோகமா இருக்கேன், எனக்கு சந்தோஷமா நான் இல்ல அப்படின்னு தெரிவிக்கிறது தான் இந்த அன். Stating that you are not happy. That is what it tries to convey when I add this prefix un. இதுக்கு வந்து நான் சஃபிக்ஸ் சேர்க்கிறேன்னா ஃபுல், பிளேஃபுல். இப்ப நீங்க இந்த ஹாப்பிக்கே வந்து ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட பண்ணலாம். அதுக்கான எழுத்து வந்து மாறிடும். ஹாப்பிலின்னு நான் மாத்திடுவேன். ஹாப்பிலி.
சந்தோஷமாக, சந்தோஷத்துடன். So the word for which we are adding prefix and suffix is called as root word or base word. சரியா? என்னெல்லாம் prefixes நம்ம பயன்படுத்துறோம்? What are all the various prefixes that we have? Mostly we use. அநேகமாக நம்ம இந்த prefixesலாம் உபயோகிக்கிறோம். non-violent சொல்றோமா? misunderstand, incapable, injustice, very good, சூப்பரா சொல்லிருக்கீங்க. injustice, very nice. demotivate, இந்த dis வச்சு நிறைய பயன்படுத்திருப்பீங்களே. Until now you would have used many words by using this word dis, dis, discomfort. இப்பதானே சொன்னீங்க மேம். Very nice, you are telling it to me. Very alert, all of you are. Overcoat, overjoyed. I am opening the flower wherein it tells me a lot of words. Maybe it is very small, I'll read it out to you. Excessively, அதிகமாக. இந்த வார்த்தையான ஓவர், இந்த ப்ரீஃபிக்ஸ் ஆனது இது என்ன தெரிவிக்குதுன்னா ரொம்ப அதிக அளவுல. overjoyed, overcoat, overconfident, ரொம்ப அதிகமான தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட்னு சொல்லுவோம். ரொம்ப அதிகமா இருக்கு. This isn't good, right? You shouldn't be overconfident. நம்ம தான் பண்ண முடியும், என்னாலதான் முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. வேற யாராவது கூட செய்யலாம். I can be confident about the work that I do, but I cannot be overconfident, right? ரொம்ப அதிகமாக. ஸோ இந்த ஓவருங்கிறது எதை குறிக்கிறது? எக்ஸசிவ்லி, அதிகமாக. சரியா? ஸோ ஒவ்வொரு ப்ரீஃபிக்ஸ்க்கும் அதுக்கான அர்த்தம் இருக்கு. என்ன தெரிவிக்க வருதுங்கிறதா நான் இங்க சொல்ல வரேன். சரியா? ஒவ்வொரு ப்ரீஃபிக்ஸ் பின்னாடியும் ஒரு பூ. 14, and if I open it, there is a flower wherein it tells me what does it mean, and few words for using this word, few words using this prefix overjoyed, overcoat, overconfident. Same way dis, இல்ல அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி ரிமூவல், நீக்குதல். ரிமூவல்னா என்ன? நீக்குதல். disadvantage, disconnect, disappear, மறைஞ்சு போறது. appear, தோன்றது. மறைஞ்சு போறது disappear. So opposite words it become, right? Soon after I add this prefix dis, it becomes opposite word. எதிர்முனை வார்த்தையாக அது மாறிடுது. வேற என்னெல்லாம் இருக்கு மேம்? இதுக்கு என்ன படிச்சிருக்கோம்? non violence, very good. non living, nonsense. வேற ஏதாச்சும் தெரியுமா நான் பயன்படுத்தி? non-violence, non-living, living, non-living things. உங்களுடைய சயின்ஸ்ல ஆரம்ப கால கிளாஸ்ல லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. மிஸ்னா டீச்சர், அந்த மிஸ்ஸா? அது கிடையாது. இது வந்து ப்ரீஃபிக்ஸ் மிஸ், எம்ஐஎஸ், ராங், இல்லை, தவறு அப்படின்னு சொல்றது. மிஸ்பிளேஸ், ஐ பிளேஸ்ட் இட் இன் ப்ராப்பர் பிளேஸ், ஐ கெப்ட் இட் சம்வேர் எல்ஸ், ஐ மிஸ்பிளேஸ்ட் இட் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? என்னன்னு சொல்வீங்க? மிஸ்பிளேஸ். எங்கேயாவது தவறுதலா வேற ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க? மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன் மேம், நான் என்னுடைய போனை மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன், என்னுடைய பர்ஸை மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஒருத்தரை வந்து தவறுதலா புரிஞ்சுக்கிறது. சரியா புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்ட், தவறுதலா புரிஞ்சுக்கிறது ராங். தட் இஸ் வை இட் இஸ் சேயிங் த மீனிங் ஆஸ் ராங் ஆர் பேட். மிஸ்லீட், தவறுதான வழியில வழிகாட்டுறது. இன்னுன்னா என்ன? இன்கேப்பபிள், என்னெல்லாம் வார்த்தை? இல்லாதது, நாட் ஆர் வித்தவுட். இன்சஃபிஷியன்ட், சஃபிஷியன்ட்னா போதுமான அளவுல இருக்குது, இன்சஃபிஷியன்ட்னா போதுமான அளவுல இல்லாத ஒரு விஷயத்த இன்சஃபிஷியன்ட் சொல்லுவோம். உங்களுக்கு அந்த அளவுக்கு விசிபிளா இருக்காதுங்கிறதுனால நான் இங்கேயும் எழுதி காமிக்கிறேன். இன்சஃபிஷியன்ட், INSUFFICIENT. வேற ஏதாச்சும் வார்த்தை உங்களால சொல்ல முடியுமா இன்ன வச்சு? incapable, very good, incapable. invisible, நிறைய பதில்கள் சொல்றீங்களே, சூப்பர். inadequate, போதுமான அளவு இல்ல அப்படின்னு சொல்லுனா it is inadequate. food is inadequate to serve for 100 people. போதுமான அளவு உணவு இல்ல, 100 பேருக்கு சமைச்சு போடணும்னா
போதுமான அளவு உணவு இல்ல. இல் இல் நாட், அகைன் illogical, illegal, illiterate. எல்லாத்தையுமே நம்ம சரியான முறையில செய்யறோம்னா அதை லீகலா பண்றோம்னு சொல்லுவோம். Otherwise, we tell it as illegal. Logical, illogical. Literate, illiterate. Literate, illiterate. Ex, out of. Ex-minister. Exasperate. Ex. Im. இம்ம வச்சு ஏதாச்சும் உங்களால சொல்ல முடியுமா? I am. Immature. Wow. A different word. Received. Immature னு ஒருத்தவங்க ஒரு சென்டர்ல இருந்து பதில் வந்திருக்கு. Amazing students. You are knowing lot of words. Immaterial. வெரி வெரி நைஸ். நிறைய புது வார்த்தைகள் நீங்க சொல்றீங்க. நான் என்னெல்லாம் வார்த்தை எழுதியது தெரியுமா? இம்மெச்சோர், இம்பாசிபிள், இம்ப்ராப்பர், இந்த வார்த்தைகள்லாம் நான் எழுதியிருந்தேன். இம்மெச்சோர், இம்ப்ராப்பர், impossible, முடியும், முடியவே முடியாது. See, that is why they say in the word impossible itself, the word possible is there. முடியுங்கிறதே முடியாததுங்கிற வார்த்தையிலே இருக்கு. In English, when we say the word impossible, possible, there is possibility of it happening. So, prefix, they can also make a word negative-னு எழுதியிருப்பேன். அந்த ஒரு கொடுக்கப்பட்ட வார்த்தையை வந்து நெகட்டிவா ஆக்கிறதுக்கும் the prefix-ஆல முடியும். But all I add prefixes, the word becomes, that is the root word becomes negative. Now we have suffix. What do we have? We have suffix. அதாவது கொடுக்கப்பட்ட ரூட் வேர்டுக்கு அப்புறம் எழுதக்கூடிய சில எழுத்துக்களை நம்ம சஃபிக்ஸ்னு சொல்றோம். So what do you mean by suffix? Suffix are letters at the end of base word. வார்த்தையின் இறுதியில் சேர்க்கப்படக்கூடிய சில எழுத்துக்கள். என்னெல்லாம் சேர்க்கிறோம்? அநேகமா நம்ம என்னெல்லாம் எழுத்துக்களை உபயோகிப்போம்னா சஃபிக்ஸா லீ, ஹாப்பிலி, அந்த இது சொன்னேன் இல்லையா? லெஸ், யூஸ்லெஸ், பை, ஜஸ்டிஃபை, என், ஷார்பன், ஹேண்ட்ஃபுல், ஹார்ம்ஃபுல், பிளேஃபுல், நெஸ், ஹார்னஸ், க்ளோஸ்னஸ், fatness, meant, enjoyment, judgment, ship. Ship வச்சு என்ன வார்த்தை சொல்லலாம்? Anything that you can frame using this suffix word ship. Can someone say ship வச்சு வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தை, அதாவது ஷிப்புங்கிற ஒரு சஃபிக்ஸை பயன்படுத்தி ஏதாவது வார்த்தை சொல்ல முடியுமா உங்களால? ஃப்ரெண்ட்ஷிப். அமேசிங். எல்லாருமே நம்ம முக்கியமா சொல்றோம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப். ஹார்ட்ஷிப். குட். டவுன்ஷிப். நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கப்பா நீங்க எல்லாரும். சூப்பர். அமேசிங். லெஸ், டைம்லெஸ், கேர்லெஸ், நீட்லெஸ், யூஸ்லெஸ். ஓகே. These are all some of the suffixes. So shall we play an activity using these prefixes and suffixes? Paklama. ஒரே நிமிஷம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். Come on, students, let me know the answer. Again, prefix and suffix.
possible, dispossible, impossible, impossible, less. சஃபிக்ஸா போடுறோமா? என்ன யூஸ் பண்ணலாம்? Choose the appropriate answer. இங்க வந்து prefix தான் யூஸ் பண்ணணும். Good. Identified it properly. Impossible. முடியவே முடியாது. இந்த வேர்டு நம்ம வந்து இந்த prefixes, suffixes பார்க்கும்போது கூட பார்த்திருப்போம். Connect. You need to use appropriate prefix. ஸோ இங்க ஹைஃபன் கொடுத்து லெஸ்ன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைக்கணும். இது வந்து சஃபிக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. என்ன டோம், டிஸ், அன், disconnect. Great. Way. Dome, mid, in, un. Unway, inway, midway. வேடோ அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சஃபிக்ஸ் இருக்கா என்ன? இல்ல. மிட்வே, நடுவழி, மிட்வே. ஃபோல்ட், மடிக்கிறது. மடிச்சதை வந்து திருப்பி எடுக்கிறது, மடிப்பா இருக்கிறதுனால என்ன சொல்லுவோம்? Very happy that most of you are answering it. Side, inside, mid side, all side, unside. In. Good. Very nice. Child. Dome, child dome, in child. Is it possible? Childless, dischild. Which is the suitable one? Appropriate one over here. இங்க appropriate suffix போட முடியுமா? Prefix போட முடியுமா? Think again. Is a suffix that we need to add over here. We tell it as childless. குழந்தை இல்லாதவங்கள நம்ம childless சொல்லுவோம். Dark, darkness, darkless, mid dark, dis dark. A good try. Darkness. You see whether it is right? Superb. A suitable suffix to it. I'll give you a hint. Suitable suffix to it. Freedom. Amazing. 2 more questions. Nation. Destination, nation full, national, mid-nation. National. Very nice, children. You're answering perfectly. Delight, delightless, delightful, delightful, undelight. I've got 2 different type of answer. Delightless, delightful. What should I go in for? Delightless or delightful? Let me check in for delightful. That is the perfect answer. Delightful. So we understood prefixes and suffixes. I had explained it with the help of chart as well. Then we had played a game. Right? இந்த சார்ட் வச்சு என்னெல்லாம் ப்ரீஃபிக்ஸஸ் நம்ம வந்து பயன்படுத்துவோம், ஒவ்வொரு ப்ரீஃபிக்ஸ்க்கான அர்த்தம் என்ன, இதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதை பயன்படுத்தி சில வார்த்தைகள் ப்ரீஃபிக்ஸாகவும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி சஃபிக்ஸ். ஸோ ரூட் வேர்டுக்கு முன்னாடி, ரூட் வேர்டை தான் நம்ம பேஸ் வேர்டுன்னு சொல்றோம். அந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடிய சில எழுத்துக்களை ப்ரீஃபிக்ஸுங்கிறோம். அதுக்கப்புறம் எழுதக்கூடியதை வந்து நம்ம சஃபிக்ஸ்ன்னு சொல்றோம்.
Next session onwards, we'll be having multiple choice questions. So as and when the chapter progresses, we'll be having questions pertaining to it. ஒரு 10 கேள்விகள் நான் கேட்பேன். அதுக்கு சம்பந்தமான பதில்கள், அதாவது இந்த பாடம் இப்ப நம்ம முதல்ல பார்த்துருக்கிறது ப்ரோஸ் இல்லையா, அது சம்பந்தமான ஒரு சினானிம், ஆன்டனிம், கிராமர் சம்பந்தமான கேள்விகள் எல்லாமே அதுல கேட்கப்படும். உங்களுக்கு அது வந்து ஒரு குவிக் ரீகேப்பா இருக்க மாதிரி இருக்கும். அந்த பாடத்தினோட டச்ல இருக்க மாதிரியே இருக்கும். ரைட்? நம்ம டெக்ஸ்ட் புக்ல சில கேள்விகள் இந்த ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சம்பந்தமா கேட்டிருக்காங்க. அதை நம்ம குயிக்கா ஐடென்டிஃபை பண்ணிடுவோமா? Session is very interactive today. I'm getting a lot of answers. While I was teaching itself, I got many answers as and when I told prefixes. Prefix அந்த டாபிக் ஆரம்பிச்ச போதே ஒரு வார்த்தை சொன்னோடனே நிறைய பதில்கள் சொன்னீங்க. Very happy. Add a suitable prefix or suffix and make new words. Child. For child, what do we use over here? Is it a suffix or a prefix? If it's so, என்ன பதிலோ நீங்க என்கிட்ட சொல்லலாம். Let in the chat box. Afternoon, childhood, afternoon, superb. Relation, for relation, what do we say? Relationship. Great. Happy. I'm very happy today. Most of you are answering it. So it is interactive. Not at all unhappy. I'm very much happy today. Unhappy is the prefix. Danger. Dangerous. Great. Wonder. Wonderful. Superb. Count. Students are so spontaneous. Patient. பொறுமையா இருக்கிறது. பொறுமையே இல்லைன்னா அவங்களை என்னன்னு சொல்லுவோம்? Impatient. Impatient. Excite. ஆர்வத்துடன் இருக்கிறது. Excite. Excitement. Super. Perfect. Perfection. Using the given prefixes and suffixes, we have filled in the answers. So today's session, we had seen prefixes and suffixes, how we need to identify it, and a lot of questions we had answered. So today's session, I'll be ending it over here. Next session, we will meet with another interesting topic. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.